ராணுவம்னாவே பார்டரா இருக்கட்டும் அல்லது நக்சலைட்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், தீவிரவாதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான எதிரிகளோட சண்டை செஞ்சு தங்கள் தாய்நாட்டை காப்பாத்துறவங்க அப்படிதானே. அதுதானே ராணுவம். இன்னைக்கும் சோல்ஜர்ஸ் உண்மையாவே ஒரு சண்டை, அது நக்சல் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல பார்டரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு தீவிரவாதிகளா இருக்கட்டும், இல்ல எலெக்ஷன் டியூட்டில சமூக விரோதிகள் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால வரக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், இந்த அனைத்து விதமான பிரச்சனைகள்லையும் உண்மையிலேயே சண்டை செஞ்சு உயிர் தியாகம் செய்யறாங்கன்றது 100% உண்மை. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அட்ட டயத்துல அவங்க ஸ்பாட்ல வந்துச்சுன்னா எந்தவித ராணுவ வீரர்களும் பின்வாங்க மாட்டாங்க, துணிச்சலா இறங்கி சண்டை செய்யறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அது மாதிரி சண்டை செஞ்சு இன்னைக்கும் உயிர் தியாகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ராணுவ வீரர்களுடைய உண்மையான தியாகம். ஆனா உண்மையிலேயே ராணுவ வீரர்களுடைய எதிரிகள் இவர்கள் தானா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த மாதிரி வெளியில இருக்க எதிரிகளை விட ராணுவத்துக்கு உள்ள நான் சொல்றது ஆபீசர்ஸ் எஸ்ஓஸ் இவங்க தான் இந்த சோல்ஜர்ஸ்க்கு உண்மையான எதிரிகளாவே இன்னைக்கு சோல்ஜர்ஸோட மனசுல இருக்கிறது. ஏன்னு கேட்டா இப்ப நைட் டியூட்டி சோல்ஜர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நைட் டியூட்டில அவங்க கேம்பஸ்ல மோர்ச்சால இருக்கிறாங்கன்னா அந்த கேம்பஸுக்கு அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில இருந்து வர எதிரிகளை அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்கள கண்காணிக்கிறத விட உள்ளுக்குள்ள அந்த நைட் டியூட்டியை செக் பண்ண வருவாங்க இல்லையா ஆபீசர்ஸும் எஸ்ஓஸையும், அவங்கள தான் அதிகமாக அவங்க பின்னாடி திரும்பி கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இங்கிட்டு திரும்பி நிக்கிற, வெளியில அங்கிட்டு பாடுறா, அங்கிட்டு இருந்துறான்ற எனிமி வருவாங்க அப்படின்னு யாராவது நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா, வெளியில இருந்து வர எதிரியை கூட சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை போட்டு நம்ம கேம்பை காப்பாத்திரலாம், நாட்டு மக்களை காப்பாத்திரலாம், நம்மளும் காப்பாத்திரலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனா நான் அங்க கவனமா இருந்து பின்னாடி இருந்து வர எஸ்ஓஸ் இல்ல ஆபீசர்ஸும் நான் கவனிக்காம விட்டா அவங்க எனக்கு வந்துட்டு 2 நாள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இவன் டியூட்டியை சரியா பார்க்கல, அவங்க டியூட்டி ஃபுல்லா கரெக்டா பார்த்திருந்தா கூட இவன் சரியா பார்க்கல அப்படின்ற ஒரு முத்திரை தான் குத்துவாங்க. எப்படின்னு கேட்டா என்ன